ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சூரஜ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கற்பனை ஹாரர் கதை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிரசாத் அப்படிங்கிறவர் ஒரு மளிகை கடை வச்சுருந்தார். அந்த மளிகை கடையை பூட்டிட்டு வர்றக்கு நைட்டு 11:30 ஆயிடுச்சு. கடையை மூடிட்டு தன்னுடைய பைக்கில் வேகமாக வந்துக்கிட்டு இருந்தார் பிரசாத். அப்போது ரோட்டில் ஒரு குழந்தை ஒரு பொம்மையோடு நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாரு. வண்டியை நிறுத்திட்டு அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டாரு, இங்கே யாரையுமே காணோம், நீ தனியாவா நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அந்த குழந்தைகிட்ட கேட்டாரு, உங்கள் அப்பா அம்மா யாரு, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் என் பாட்டி கூட சண்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே பிரசாத் அந்த குழந்தைய சமாதானப்படுத்தினாரு. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் ஒன்று அங்கே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பொண்ணும் தன்னுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னான். பிரசாத் அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட போய் இறக்கி விட்டாரு. அந்த வீட்டு கதவை 3 தடவை தட்டினாரு பிரசாத். அப்போது கதவை திறந்துக்கிட்டு ஒரு வயசான அம்மா வெளியே வந்தது. பாட்டி, உங்கள் பேத்தி ரோட்டோரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தா, நல்ல வேலை நான் பார்த்ததுனால இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னான் பிரசாத். அதுக்கு அந்த வயசான அம்மா எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் பேசாமல் திரும்பி உள்ளே போயிடுச்சு. உடனே அந்த பொண்ணு சொன்னா, பாட்டிக்கு என் மேலே இன்னும் கோபம் தீரலை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிட்டா. அதுக்கு பிரசாத் சொன்னார், இன்னொரு நாள் நான் வர்றேன் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு தான் கையில் இருக்கிற ஒரு பொட்டலத்தை எடுத்து பிரசாத் கையில் கொடுத்தா. பிரசாத் அதை பிரித்து பார்க்கும்போது உள்ள தேன் மிட்டாய் இருந்தது. பிரசாத் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், உன் பேர் என்ன அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, கண்மணி அப்படின்னு. சரி கண்மணி, இனிமே பாட்டி கூட சண்டை போடக்கூடாது, செமத்து புள்ளியா வீட்டிலே இருக்கணும் என்ன அப்படின்னு சொன்னார். அதுக்கு கண்மணி சிரிச்சுக்கிட்டு சரி மாமா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிட்டா. பிரசாத் திரும்பி நடந்து வரும்போது வீட்டு கதவை யாரோ சத்தமாக சாத்தின மாதிரி சத்தம் கேட்டுச்சு. பிரசாத் திரும்பி பார்க்கும்போது வீட்டில் மேல் ஜன்னலில் நின்று அந்த பாட்டி பிரசாதியை முறைச்சு பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. பிரசாத் அங்கேருந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் பிரசாத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாகவே பட்டுக்கிட்டு இருந்தது. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே கண்மணி கொடுத்த அந்த பொட்டலத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தாரு பிரசாத். அந்த பொட்டலத்தில் தேன் மிட்டாய்க்கு பதிலாக இருந்தது கண்கள். இதை பார்த்த உடனே பிரசாத் பயந்து அந்த பொட்டலத்தை அப்படியே தூக்கி ஜன்னலுக்கு வெளியே வீசிட்டாரு. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக பிரசாத்துக்கு தூக்கமே வரல. அவர் எப்போ தூங்கினாரு அப்படின்னு அவருக்கே தெரியல. அடுத்த நாள் காலையில் பிரசாத் முழிச்சு பார்த்தப்போ அது உண்மையா இல்லை கனவா அப்படின்னு பிரசாத்துக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட்ட கண்களை போய் பார்த்தாரு. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இது ஏதோ கெட்ட கனவு தான் அப்படின்னு நினச்சாரு பிரசாத். ஆனால் அவரால் நம்ப முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. இதை பற்றி தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொன்னப்போ எல்லாருமே கேலி பண்ணி சிரிச்சாங்க. பிரசாதும் தன்னுடைய தலையில் தட்டிட்டு கனவு தான் கண்டிருக்கோம் அப்படின்னு விட்டுட்டாரு. கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த போதும் பிரசாதுக்கு இந்த விஷயமே திரும்ப திரும்ப சிந்தனையில் வந்துக்கிட்டு இருந்தது. இதனால் அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கே கடையை பூட்டிட்டு அந்த வீட்டுக்கு நேராக போனார் பிரசாத். அங்கே அவர் பார்த்த காட்சி, அவர் பார்த்த வீடே இல்லை. அங்கே பாலடைஞ்சு போய் இன்னொரு வீடு இருந்தது. அந்த வீட்டை பற்றி அந்த ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்தாரு பிரசாத். அந்த ஊர்க்காரங்க சொன்னாங்க, அந்த வீடு சுமார் 50 வருஷமாவே பாலடைஞ்சு தான் கிடக்குது. பிரசாத்துக்கு இந்த விஷயம் மர்மமாகவும் இருந்தது, அதே நேரத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. அங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தாரு பிரசாத். அப்போ நேத்து பார்த்த மாதிரியே அது புது வீடாக இருந்தது. வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. பிரசாத் சத்தம் இல்லாம அந்த வீட்டு கதவை மெதுவாக திறந்து பார்த்தாரு. உள்ள தாள் போடல, கதவு திறந்தது. அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்தாரு பிரசாத். ஒரு ரூம்ல நிறைய பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள நிறைய கண்களும் கிடந்தது. இதை பார்த்து பதறிப்போன பிரசாத் மெதுவா பின்னாடி வந்தாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு பொண்ணுடைய சத்தம் கேட்டுச்சு, வந்துட்டீங்களா மாமா அப்படின்னு. பிரசாத் பதறி போய் திரும்பி பார்க்கும்போது அங்க கண்மணி பொம்மையோட நின்றுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பிரசாத் அலற சத்தம் மட்டும்தான் அங்க கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் புதுசா ஒரு பொம்மை இருந்தது. அந்த பொம்மைக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு ஒரு ஷெல்ஃபில் வச்சா கண்மணி. ஒரு ஜோடி கண்களை பாட்டிலுக்குள்ள போட்டா கண்மணி. பிரசாதை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸுகளும் தேட ஆரம்பிச்சாங்க. ஆனால் பிரசாத் எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் பிரசாதோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த வீட்டை பற்றி அவருக்கு டிஸ்கஸ் பண்ணது ஞாபகம் வந்தது. உடனே அவர் அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டாரு. அவங்க அங்கே போய் பார்த்தப்போ அது ஒரு பாலடைஞ்ச வீடாக இருந்தது. பிரசாத மாதிரியே அவங்களும் ஊருக்குள்ள அந்த வீட்டை பற்றி விசாரிச்சாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி தயவு செய்து அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் போகாதீங்க, ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததில்லை அப்படின்னு சொன்னார். இதைத்தான் கடைசியில் வந்த அந்த பையன்கிட்டையும் சொன்னேன். அவனும் கேட்காம உள்ளே போனான். ஆனால் அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர்.
உடனே மொபைலில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சாங்க, இந்த பையனா பாருங்க அப்படின்னு. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாப்பா ஆமாப்பா இந்த பையனே தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஒரு விதமான பயம் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா அன்னைக்கு பிரசாத் சொன்ன கதைக்கும் இந்த பெரியவர் சொன்னதுக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போய் சொன்னாங்க. இதை கேட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நிமிஷம் ஸ்டன்னாக நின்னாரு. அந்த வீட்டுக்குள்ளேயா போனா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமா சார், அந்த வீட்டுக்குள்ள தான் அவன் போயிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ். உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், தம்பி உங்ககிட்ட மட்டும் ஒரு ரகசியம் சொல்கிறேன். அது நீங்கள் வேண்டப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த வீட்டு பக்கம் போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததில்லை. எங்கள் போலீஸ் ஆஃபீஸர்கள் கூட நிறைய பேர் இன்வெஸ்டிகேஷனுக்கு போனாங்க, ஆனால் யாருமே திரும்பி வரலப்பா. அங்கே என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிரசாதோடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, சார் நாங்கள் உங்களே தான் நம்பி வந்திருக்கோம், நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு திடீர்னு ஒரு கால் வந்தது. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யார் நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த போலீஸ் ஆஃபீஸர். சார் நான் தான் சக்கரவர்த்தி, என்னுடைய ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிஞ்சுது, உங்கள் ஏரியாவில் தான் எனக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார் சக்கரவர்த்தி. உடனே அந்த ஆஃபீஸருடைய முகம் சந்தோஷத்தில் கூத்தாட ஆரம்பிச்சுது. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டார், தேங்க் காட் சக்கரவர்த்தி உங்களை இங்கேயா போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு. உங்கள் அப்பா இன்னும் அப்படியே தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த ஆஃபீஸர். ஆமாம் சார், அதே ஜபமாலை மந்திரம் ஹோமம் இப்படியே தான் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி உடனே நீங்கள் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வாங்க, ஒரு முக்கியமான கேஸை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஆஃபீஸர். சக்கரவர்த்தி வீட்டிலிருந்து கிளம்பும்போது அவருடைய அப்பா சிங்காரவேலன் பூஜை அறையில் இருந்தார். அப்போது ஒரு பலமான காத்தடிச்சு அவருடைய விளக்கு அணைஞ்சுது. சிங்காரவேலன் பூஜா ரூம்ல இருந்து வெளியே வந்தார். சக்கரவர்த்தி நீ இப்போ போகிறது சாதாரணமான விஷயத்துக்கு இல்லை, இது ஒரு அமானுஷ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு சக்கரவர்த்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், போங்கப்பா இந்த காலத்துலேயும் மாயம் மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போனார் சக்கரவர்த்தி. அந்த கேஸோடைய டீட்டெயில்ஸை சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தாரு அந்த ஹையர் ஆஃபீஸர். அந்த கேஸ் டீட்டெயில்ஸை படித்து பார்த்தப்போ அந்த வீடு காலையில் பார்க்குறக்கு ஒரு மாதிரியும் நைட்டு பார்க்குறக்கு வேற மாதிரியும் மாறதா அதில் போட்டிருந்தது. சக்கரவர்த்திக்கு சிரிப்பு தான் வந்தது. யார் சார் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்டார் சக்கரவர்த்தி. அதுக்கு அந்த ஹையர் ஆஃபீஸர் சொன்னார், சக்கரவர்த்தி எல்லா கேஸ் மாதிரியும் இந்த கேஸ் நினச்சிடாதீங்க. ஏன்னா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததில்லை. அந்த வீட்டுக்குள்ளே போனால் போலீஸ்காரங்களும் சரி பப்ளிக்கும் சரி இது வரைக்கும் யாருமே திரும்பி வந்ததில்லை. பொதுமக்கள் பயந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு விஷயம், உங்ககிட்ட இந்த கேஸை கொடுக்குறதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான். உனக்கு வேணா உங்கள் அப்பா மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்கள் அப்பா மேலே நிறையாவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த ஆஃபீஸர். நீங்களுமா சார் இந்த மாதிரி விஷயங்களை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் சக்கரவர்த்தி. அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொன்னார், எதுவுமே அனுபவப்படும் போது மட்டும்தான் தம்பி தெரியும் அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி நான் நிரூபித்து காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. சக்கரவர்த்தி காலையில் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தாரு. அது ஒரு பாழடைஞ்ச வீடாக இருந்தது. அந்த வீட்டை ஆளுக யூஸ் பண்ணியே 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அந்த வீடு. அதே மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி சாயங்காலம் வரைக்கும் இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத மறைஞ்சிருந்து பார்த்தாரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியோடைய கண்ணு முன்னாடியே அந்த வீடு ஒரு புது வீடாக மாறுச்சு. வீடு முழுசா லைட் எரிய ஆரம்பிச்சுது. சக்கரவர்த்தி சத்தம் இல்லாமல் அந்த வீட்டை மெதுவாக ஒரு சுற்றி வந்தார். கதவு வழியாக போகாமல் அங்கே இருந்த ஒரு ஜன்னல் வழியாக மெதுவாக உள்ள நுழைஞ்சாரு. காலையில் பார்த்த அந்த வீட்டுக்கும் சாயங்காலம் பார்க்குற இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது. இந்த வீடு புது வீடாக இருந்தது. சக்கரவர்த்தி ஒவ்வொரு ரூமாக மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தார். அப்போது ஒரு ரூமில் மட்டும் நிறைய பொம்மைகளாக இருந்தது. ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள நிறைய கண்களையும் பார்த்தாரு சக்கரவர்த்தி. அதை பார்த்த சக்கரவர்த்திக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒருவேளை இங்கே இருக்கிறவன் ஒரு சைக்கோவோ அப்படின்னு சொல்லி நினச்சாரு. இந்த வீடு எப்படி மாறி இருக்கும், ஒருவேளை காற்றுல ஏதாவது ஒரு மயக்க மருந்தை கலந்து நம்மளுடைய புத்தியை பேதலிக்க வச்சுட்டாங்களோ அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அப்போது திடீர்னு சுற்றி இருக்கிற பொம்மைகள் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சுது. அந்த ரூமோட மூளையில் கண்மணி சக்கரவர்த்தியை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தா. கண்மணியை பார்த்த சக்கரவர்த்தி கேட்டார், யார் பாப்பா நீங்கள் எப்படி வந்து மாட்டின அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு கண்மணி சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சா. கண்மணியோடைய கையில் இருந்த நகம் திடீர்னு பெருசாக வளர ஆரம்பிச்சுது. கண்மணியோடைய கை எலாஸ்டிக் மாதிரி சக்கரவர்த்தியோட கண்ணை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கருப்பு நாய் திடீர்னு ஜன்னல் வழியா பாஞ்சு வந்து சக்கரவர்த்தி முன்னாடி நின்னுது. அது கண்மணியை பார்த்து வெறியோட குலைக்க ஆரம்பிச்சுது. இதை பார்த்த கண்மணி அங்கிருந்து பயந்து ஓட ஆரம்பிச்சா. திடீர்னு கண்மணி காத்தோட புகையா மறைஞ்சு போயிட்டா. அந்த கருப்பு நாயும் சக்கரவர்த்தியை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே மறைஞ்சு போச்சு.
அந்த நேரத்தில் சக்கரவர்த்தியுடைய மொபைல் ஃபோன் ரிங் ஆச்சு. சக்கரவர்த்தி பதட்டத்தோட மொபைலை எடுத்தப்போ சிங்காரவேலன் லைன்ல இருந்தாரு. தம்பி போதும் அங்க இருந்தது, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சக்கரவர்த்திக்கு எதுவுமே புரியல. உடனே அந்த வீட்டில இருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. சிங்காரவேலன் சக்கரவர்த்தி கிட்ட கேட்டாரு, நான் சொல்லும் போது நீ நம்பல, இப்பவாவது நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு சக்கரவர்த்தி சொன்னாரு, காத்துல ஏதோ ஒரு மயக்க மருந்த கலந்து விட்டுருக்காங்க, அதனால தோன்றுனா மாய தோற்றம் தான் அது அப்படின்னு சொல்லி. சிங்காரவேலன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சரி நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும், ஆனா அங்க என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சிங்காரவேலன் சொன்னாரு. இதை கேட்ட சக்கரவர்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. ஆமா, சொன்ன மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு சிங்காரவேலன் சொன்னாரு, தம்பி அங்க இருக்கிறது ஒரு கொடூரமான பிசாசு, உன்னை அதுகிட்ட இருந்து காப்பாத்துனது நான் அனுப்பிச்ச பைரவ சுவாமி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த விஷயத்த சக்கரவர்த்தியால ஜீர்ணிக்கவே முடியல. சக்கரவர்த்தி என்னெல்லாமோ யோசிச்சு பார்த்தாரு, ஆனா அவருக்கு விட கிடைக்கவே இல்லை. கடைசியில ஒரு கட்டத்துல சிங்காரவேலன் சொன்னதை நம்ப ஆரம்பிச்சாரு சக்கரவர்த்தி. ஒருவேளை அந்த கேங்குக்கும் எங்க அப்பாவுக்கும் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு சக்கரவர்த்தி. சிங்காரவேலன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உன்னுடைய போலீஸ் புத்தி உன்னை விட்டு போகுதான் பாரு அப்படின்னு சொல்லி. உடனே சக்கரவர்த்தி எதுவுமே தெரியாத மாதிரி சிங்காரவேலன் கிட்ட கேட்டாரு, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு. உடனே சக்கரவர்த்தி மனசுல நினைச்ச விஷயத்த சிங்காரவேலன் அப்படியே சொன்னாரு. சக்கரவர்த்தி சிங்காரவேலன் காலியே விழுந்துட்டாரு. ஒத்துக்கிறப்பா, நீங்க சொல்றது எல்லாத்தையுமே ஒத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சக்கரவர்த்தி சிங்காரவேலன் கிட்ட கேட்டாரு, அங்க என்னதான்ப்பா நடந்துச்சு, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சிங்காரவேலன் சக்கரவர்த்தியை கூட்டிட்டு தன்னுடைய பூஜை ரூமுக்கு போனாரு. அங்க இருந்த தன்னுடைய பிரசன்ன பலகையை எடுத்து வச்சாரு. அதுல சோழிய உருட்டி அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத அவரு பார்க்க ஆரம்பிச்சாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை ஒரு கொடூரமான மந்திரவாதி தான் வச்சிருந்தான். அவனுடைய பண தேவைக்காக அந்த வீட்டை விற்க வேண்டியதா போச்சு. என்னதான் வீட்டை வித்தாலும் அவனுக்கு மனசு கேட்கவே இல்லை. இதனால வீட்டோடைய கிழக்கு மூலையில ஒரு தகடை வச்சு பதிச்சான் அந்த மந்திரவாதி. ஒரு கொடூரமான பிசாசை ஆவாகனம் பண்ணி அதுல வச்சிருந்தான். அந்த வீட்டுக்கு வந்தவங்க யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுல செய்வனையும் வச்சுட்டு போனான். அந்த வீட்டை வாங்கினது கண்மணியோடைய அப்பா. கண்மணி அவளுடைய அப்பா அம்மா 3 பேருமே அந்த வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. கண்மணி ஒரு நாள் குழி தோண்டி விளையாண்டுட்டு இருந்தா. அது கரெக்டா அந்த தகடு பதிச்சு வச்சிருந்த இடம். அந்த தகடுக்குள்ள இருந்து வந்த பிசாசு கண்மணியோடைய உடம்புக்குள்ள பூந்துருச்சு. அதுக்கப்புறம் அது கண்மணிய ஆட்டி வைக்க ஆரம்பிச்சுது. முதல்ல கண்மணியோடைய அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அங்க இருந்த வேலைக்காரங்க. இவங்க ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியா வேட்டையாட ஆரம்பிச்சது அந்த பிசாசு. அவங்களுடைய கண்களை பிடுங்கி அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிரும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யாருமே வராம இருந்தாங்க. இதனால அந்த பிசாசு வெளியே நடமாட ஆரம்பிச்சது. வழியில போறவங்களை ஏமாத்தி அந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்களுடைய கண்ணை பிடுங்கி ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிரும். இதுதான் தம்பி அந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாரு சிங்காரவேலன். இதுக்கு என்னதான்பா பரிகாரம் அப்படின்னு கேட்டாரு சக்கரவர்த்தி. அதுக்கு சிங்காரவேலன் சொன்னாரு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பைரவ பூஜை நடத்தியே ஆகணும், அதுவும் நைட்டு தான் நடத்தி ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அன்னைக்கு நைட்டே சிங்காரவேலனும் சக்கரவர்த்தியும் அந்த வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுக்குள்ள போன உடனே பொம்மைகள் எல்லாமே சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. உடனே சக்கரவர்த்தி தான் கையில இருந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு உருட்டி விட்டாரு. ஆனா அடுத்த நிமிஷமே அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே சிங்காரவேலன் தன்னை சுத்தி ஒரு விபூதி வட்டம் போட்டாரு. அதுக்கு நடுவுல ஒரு விளக்கையும் கொளுத்தி வச்சாரு. அவரு சக்கரவர்த்தி கிட்ட ஒரு தண்ணி பாட்டில கொடுத்து இந்த தண்ணிய வீடு முழுசா தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த நேரத்துல கண்மணி ரொம்ப உக்ரமா வந்தா. சக்கரவர்த்திய கழுத்தை பிடிச்சி தூக்குனா. உடனே சிங்காரவேலன் தான் கையில இருந்த ஒரு விபூதியை எடுத்து அவன் மேல வீசி எறிஞ்சாரு. அது கண்மணி உடம்புல தீக்காயத்தை ஏற்படுத்துச்சு. உடனே சிங்காரவேலன் சொன்னாரு, என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, சீக்கிரம் இந்த வீடு முழுசா தண்ணியை தொளி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சக்கரவர்த்தி தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரூம்லயும் ஓடி போய் தண்ணியை தெளிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு ரூமை திறக்க முயற்சி செஞ்ச போது அந்த ரூம் திறக்கவே இல்லை. அதே நேரத்துல கண்மணி சக்கரவர்த்தியை துரத்திக்கிட்டே ஓடி வந்தா. சக்கரவர்த்திக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவரு கையில இருந்த தண்ணியை எடுத்து கண்மணி மேல ஊத்துனாரு. உடனே கண்மணி அப்படியே கீழே விழுந்தா. அவ உடம்புல இருந்து ஒரு ஆத்மா மட்டும் தனியா பிரிஞ்சு வெளியே வந்தது. கண்மணி உடம்புக்குள்ள இருந்த பிசாசு ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி உருகி அப்படியே காணாம போச்சு. அதுக்கப்புறம் சிங்காரவேலன் அங்க இருந்த பொம்மைகள் மேல எல்லாத்தையும் அந்த விபூதியை அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாட்டிலுக்குள்ள இருந்த அந்த கண்கள் மேலையும் விபூதியை தெளிச்சு கொஞ்சம் தண்ணியை ஊத்துனாரு. அந்த பொம்மைய எல்லாமே திரும்ப மனுஷங்களா மாற ஆரம்பிச்சது. அந்த கண்கள் எல்லாமே அவங்க கிட்டே போய் சேர்ந்தது. உடனே சிங்காரவேலன் சக்கரவர்த்தி கிட்ட சொல்லி முதல்ல எல்லாத்தையும் இங்கிருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
சக்கரவர்த்தி எல்லாத்தையும் பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு போனாரு. எல்லாரும் பத்திரமா வெளியே போனதுக்கு அப்புறம் கண்மணியுடைய ஆத்மா சிங்காரவேலன் முன்னாடி வந்து நின்னுது. எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க, ஆனா நீங்க மட்டும் மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிச்சு கண்மணியோடைய ஆவி. என்னமா சொல்ற, அந்த பிசாசு தான் அழிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாரு சிங்காரவேலன். அதுக்கு கண்மணியுடைய ஆத்மா சொல்லிச்சு, இந்த வீட்டில் இருந்தது ஒரு பிசாசு இல்ல 2 அப்படின்னு. என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாரு சிங்காரவேலன். அது வரைக்கும் திறக்க முடியாத இருந்த அந்த கதவு திடீர்னு திறந்தது. அங்க அந்த வயசான அம்மா நின்றுகிட்டு இருந்தது. அந்த அம்மா சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சது. அந்த வீடு யார் கண்ணுக்குமே தெரியாம மறைஞ்சு போச்சு. சக்கரவர்த்தி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாரு. ஆனா அவருடைய கண்ணுக்கு தெரியாம அந்த வீடு காத்தோட காத்தா மறைஞ்சு போச்சு. அந்த வயசான அம்மாவுடைய சிரிப்பு சத்தம் மட்டும் அங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.